வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை பற்றி, இன்னல்களை பற்றி ஞானகுரு அவர்கள் எண்ணில் அடங்காத உபதேசங்களை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். அதிலிருந்து விடுபடுவதற்கு ஆத்ம சுத்தி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளார்கள். அதே சமயத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் குருநாதரை சந்தித்த பின் அவர் உண்மைகளை அறிந்த அனுபவங்களை பெற்ற விதங்களையும் நமக்கு சொல்லியுள்ளார்கள். குருநாதர் எத்தனையோ பல இன்னல்களுக்கு மத்தியில் எத்தனையோ தொல்லைகளுக்கு ஆளாக்கி அதிலிருந்து பெற்ற அனுபவங்கள் ஒவ்வொன்றாக வளர்ச்சி பெற்று சிரமப்பட்டு துன்பப்பட்டு விளைய வைத்த சக்தி வாய்ந்த உணர்வைத்தான் உங்களுக்குள் கொடுக்கின்றேன் என்று நான் சொல்லியுள்ளார்கள். இதுவும் நமக்கு தெரிந்த விஷயம்தான். இதையே அன்று வாழ்ந்த திருவள்ளுவரும் ஒரு திருக்குறள் மூலமாக இந்த உண்மைகளை நாம் இந்த வாழ்க்கையில் கடும் துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு அறிவின் ஞானமாக தெளிந்து செயல்படக்கூடிய நிலையாக அவரும் ஒரு குறளை வெளிப்படுத்தியுள்ளார். ஏன்னா இது யதார்த்தமாக சொல்பவர்களுக்கு இது மனதிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதுதான் முழு உண்மை. அதற்குத்தான் நமது ஞான குரு உதாரணம். என்றால் அவர் எவ்வளவோ சிரமப்பட்டு தனக்குள் விளைய வைத்த அருள்ஞான வித்தைத்தான் நாம் அனைவரும் பெறுவதற்காக குருவிடமிருந்து அவர் வளர்த்து கொண்ட நிலைகளை எல்லோருக்கும் கிடைக்கும்படி அவர் செய்கின்றார். ஆனால் முதலிலே அவர் இந்த நல்லதை எல்லோருக்கும் கிடைக்க செய்வதற்காக அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சியில் அவர் பெற்றது துன்பம் தான். அதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவரும் வெளிப்படுத்தி நல்ல செயலை நாம் செய்ய முற்படுகின்றோம், செய்கின்றோம். ஆனால் அந்த பலன் உடனடியாக தெரிவதில்லை. செய்து முடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த பலனை நமக்கு தெரிய வருகின்றது. ஆக நல்லது செய்யும் பொழுது முதலிலே துன்பம் தான் வரும். ஞானகுரு அவர்களும் அடிக்கடி இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். நல்லதை செய்யும் பொழுது நெற்றிக்கு நேரே நமக்கு நேரே முன்னாடி எத்தனை எதிர்நிலைகள் வரும் என்று சொல்லியுள்ளார்கள். ஆனால் முடிவில் தான் இன்பத்தை காண முடியும். எனவே நாம் கடைசியில் தான் அந்த இன்பத்தை அது அடையப் போகின்றோம். அது அடைவதற்குண்டான உயர்ந்த நிலைகளை நாம் செய்ய 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 அது துன்பம் அதனுடைய தொடர்ச்சியாக மிகுதியாக வந்தாலும் அந்த துன்பத்தை நாம் தாங்கிக் கொண்டு மனதிலே பயமோ அச்சமோ அதை எண்ணாதபடி துணிவுடன் நாம் நல்ல செயல்களைத்தான் செய்கின்றோம், நல்லதுதான் செய்கின்றோம், நல்லதுதான் நாம் தொடர்ந்து செய்கின்றோம், அதையே செய்வோம் என்று அந்த துணிவுடன் மீண்டும் 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 நாம் அந்த நல்லதை செய்யும் பொழுதுதான் அது நமக்கும் இன்பமான நிலைகளை ஊட்டும். நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இன்பமான நிலையை ஊட்டும். இப்படி மன வலிமையோடு மன உறுதியோடு துணிவுடன் இப்படி செயல்பட்டவர்களைத்தான் இந்த உலகமும் மதிக்கும். அதனால்தான் நாம் ஞான குருவை மதிக்கின்றோம், ரிஷிகளை மதிக்கின்றோம், ஈஸ்வர பற்றை மதிக்கின்றோம். ஏனால் அவர்கள் மன வலிமை கொண்டுதான் அந்த ஆற்றல்களை தங்களுக்குள் வளர்த்துக் கொண்டார்கள். மன வலிமையற்றவர்களை யாரும் மதிப்பதில்லை. அது உலகிற்கும் அது தெரிவதும் இல்லை. ஆக நம்முடைய செயல் உறுதி கொண்டு வலிமை மிக்கதாக அதை நாம் ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் தொடர்ந்து இந்த நன்மைகளை நாம் எடுக்கக்கூடிய அந்த ஞானிகள் மகரிஷி உணர்வுகளை திரும்ப திரும்ப எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அந்த மகரிஷியுடைய அல்சக்திகளை பெற வேண்டும் என்று மன வலிமையை கூட்டி அதையே நாம் திரும்ப திரும்ப எடுத்து வளர்த்தோம் என்றால் நாம் இதிலே அவசரப்பட்டு விடக்கூடாது. பொறுமை இழந்து எவ்வளவு நாள் தான் நான் பொறுப்பது, இது எப்பொழுதுதான் நல்லதாக போகின்றது, இது நல்லதே ஆகாது போல தெரிகிறது என்று இது போன்ற ஒரு குறுகிய நோக்கிலே குறுகலான முடிவுக்கு வந்து விடாதபடி நல்லதை எடுக்கின்றோம், நல்லதே செய்வோம், நல்லதை மட்டுமே நாம் செய்வோம் என்று மன உறுதி கொண்டு அந்த வரக்கூடிய துன்பங்களையும் மற்ற நிலைகளையும் நாம் துணிவுடன் அதை தாங்கிக் கொண்டு
இந்த ஞான வழியில் நாம் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய அந்த வைராக்கியம் நம்மை உன்னதமான நிலைக்கு அழைத்துச் செல்லும். அதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறள் மூலமாக இதை உணர்த்தி, துன்பம் உறவரினும் செய்க துணிவாக்கி இன்பம் பயக்கும் வினை என்று இதில் உணர்த்துகின்றார். துன்பம் நம்முடன் நேரடியாக தொடர்ந்து உறவாடி கொண்டிருந்தாலும் துணிவுடன் அந்த இன்பம் பயக்கக்கூடிய செயற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவர் இந்த குறளிலே நன்மைகள் பல செய்ய துணிவோம் என்று சொல்வதை இதிலே குறளாக வெளிப்படுத்தியுள்ளார். ஆகவே நாம் இந்த ஞான வழியிலே நாம் துன்பங்கள் தான் வருகின்றது, துயரங்களைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கின்றது, தொடர்ந்து சிக்கல்கள் தான் வருகிறது என்ற எண்ணத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதைத்தான் மன வலிமையை பெற்று இந்த மன வலிமை கொண்டு இன்பமான நிலையை நாம் உருவாக்கி எல்லோருக்கும் அதை கிடைக்க செய்யக்கூடிய நிலையா இந்த உலகமே அந்த ஞானிகளை எப்படி அது உயர்ந்த நிலையாக எண்ணி அதன் வழி நாம் பின் செல்ல வேண்டும் என்று அந்த ஞானிகளை எண்ணுகின்றமோ அந்த நிலையை நாமும் அந்த நிலை பெற முடியும். அந்த நிலை பெற விரும்புவோருக்கு, அந்த நிலையை அடைய விரும்புவோருக்கு ஒரு விழிப்புணர்வாகத்தான் இந்த திருக்குறளை திருவள்ளுவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஆகவே நாம் துன்பங்கள் என்பதை நாம் எண்ண வேண்டிய துன்பங்களை விட்டுவிடுவோம். துன்பத்தை அது ஓடி போகட்டும் என்று விட்டுவிட்டு நாம் இன்பத்தை தேடி, ஞானிகளை தேடி, மகிழ்ச்சியுடைய அணுசக்திகளை தேடி நாம் அருள்வழியிலே பயணம் செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.